ஆனால் மீட்டுங்கிறது உங்களுக்கு 6 மாதம் மேக்ஸிமம் 3 கிலோ வந்துடும். அதை தண்டிங்க அப்படின்னா கிலோ 500ரூபானால 1500 ஆயிடுச்சு. அடுத்த பேட்ச் நீங்கள் எடுக்கிறப்ப மீண்டும் வந்து உங்களுக்கு வருஷத்தில் ஒரு கோழியில் வந்து உங்களுக்கு 3000 வந்து அதை சம்பாதிச்சு தந்துடுது. ஆனால் நம்மகிட்ட சேவல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரகத்துலையும் இருக்குது. வெயிட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேவல் வந்து 5 to 6 கேஜி வரையும் நம்மகிட்ட சேவல் இருக்குது. அதை தான் போட்டு நான் ப்ரீட் பண்ணுறோம். பொட்டை வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 கிலோவில் வந்து ப்ரீட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 குஞ்சு உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் ப்ரூடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹீட்டர் வச்சு பண்ணிட்டோம். எல்லாம் பல்பு போடுவாங்க, நம்ம ஹீட்டர் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். டே ஓல்டுலேருந்து 3 மந்த் வரையும் எடுத்துக்கிட்டு இருக்குன்னா டே ஓல்டு 90 ரூபான்னு போகுது. அது ஃபார் கேஜி கணக்கில் வந்து 600 ரூபான்னு தரேன். ஒரு சில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ சிக்கன் தருவாங்க. 10 வாங்கினா 2ன்னு தராங்க, 10 வாங்கினா 1ன்னு தராங்க, 50 சிக்கு வாங்கினா 10 சிக்கு ஃப்ரீயாக தராங்க. நான் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ப்ரைஸ் வைஸே வந்து குறைச்சிட்டேன். ஃப்ரீ கிடையாது, ஆனால் சிக்கோடைய குவாலிட்டி நல்லா இருக்கும். ரேட்டும் வந்து ரீசனபிளான ரேட்டில் வந்து தந்துக்கிட்டு இருக்கும். சிலர் வந்து பொட்டையை வந்து கம்மியாக கேட்குறாங்க, சிலர் வந்து சேவல் தான் அதிகமாக கேட்குறாங்க. அப்படி சேவல் கேட்குறப்ப வந்து ஜீவா வணக்கம். வணக்கங்கண்ணா. நம்ம பண்ண பேரு எங்க இருக்கு கொஞ்சம் விளக்கிங்க. நம்ம பண்ணையோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மை ஃபார்ம் ஃபேக்ட்ரினா, இது ஈரோட்டுக்கு பக்கத்தில் கொக்கராயன்பேட்டைன்னு ஒரு கிராமத்தில் இருக்குன்னா, கொக்கராயன்பேட்டையில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹைஸ்கூலுக்கு பேக் சைடில் வந்து நம்ம பண்ணை வந்து அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம எதுக்கு திரும்ப உங்ககிட்ட ஒரு 4 வருஷம் இடைவெளி கழிச்சு வரோம் அப்படின்னா, ஏற்கனவே 2 வீடியோ நம்ம பண்ணியிருக்கோம். ஆமாங்கண்ணா. கிட்டத்தட்ட எல்லாமே 40,000 வியூஸ் வந்து போனது. அதனால கஸ்டமர் ஃபீட்பேக் நல்லா இருந்தது. சரிங்க. அதனாலதான் இப்ப நம்ம திரும்பவும் உங்ககிட்ட வீடியோ எடுக்க வந்திருக்கோம். ஓகே. அதனால பாக்குறவங்களும் இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோல இருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் அவங்களுக்கும் கிடைக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கிடைக்கும். இப்போ வந்து எல்லாருமே இன்னைக்கு பெருவிட கோழி கொஞ்சம் உற்பத்தி பண்ணி வித்துட்டு இருக்காங்க. அப்படிங்கும் போது நான் ஏன் உங்ககிட்ட வாங்கணும்? உங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் அது ஏதாவது இருக்கா? நம்ம கிட்ட என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நான் டே ஓல்ல இருந்து 3 மாதம் சிக்கு வாங்குறாங்க அப்படின்னா அதுக்கு உண்டான வேக்சின் எல்லாமே வந்து ப்ராப்பராக போட்டோம். இதுலேயும் வந்து கில்டு வேக்சின், குறைஷா கில்டு இது எல்லாமே போட்டு ப்ராப்பராக தந்தோம்னு வச்சுங்களேன். அதுவும் நம்மக்கிட்ட வந்து ரேட் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். மீட் பர்பஸ்க்கு வாங்குறவங்களும் சரி, மீட்டுக்கு வாங்குறவங்களும் சரி, நம்ம ஏன்னா வந்து ரெஃபரன்ஸ் பண்ணுறது வந்து மீட்டுக்கு பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு தான் பண்ணுறேன் இப்போதைக்கு. விட மீட்டுக்காக தான். மீட்டுக்குன்னு போனால் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வருஷம் வரையும் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். ஆனால் மீட்டுங்கிறது உங்களுக்கு 6 மாதம் மேக்ஸிமம் 3 கிலோ வந்துடும். அதை தண்டிங்க அப்படின்னா கிலோ 500ரூபானால 1500 ஆயிடுச்சு. அடுத்த பேட்ச் நீங்கள் எடுக்கிறப்ப மீண்டும் வந்து உங்களுக்கு வருஷத்தில் ஒரு கோழியில் வந்து உங்களுக்கு 3000 வந்து அதை சம்பாதிச்சு தந்துடுது. இதே நீங்கள் அதே 3000 தான். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1008 கேள்விகள் இருக்கும். அதை நான் அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து இது நம்மளுக்கு செட் ஆகாது, மீட்டுன்னே சொல்லி வித்தரலாம் அப்படின்ட்டு மீட்டுக்கு வந்து பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் இப்போ மீட் பர்பஸ் நம்மளது அப்படியே அப்பதான் பண்ணிட்டு இருக்கேன் நான். ஆனா நம்மளது வந்து பாத்தீங்க அப்படின்னா லைனேஜ் குஞ்சு தான் நாமளும் போட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்றாங்களோ அது அவங்களோட சார்ந்தது. வாங்கிட்டு போறவங்க காமனா வாங்கிக்கலாம். நல்லபடியா வளர்த்தி வித்தாங்கன்னா நல்ல பயன்படுத்திக்கலாம். அது விளையாட்டுக்கும் பயன்படுத்திக்கலாம். மீட்டுக்கு வந்து மீட்டுக்கு தான் ப்ரெஃபர் பண்றேன். அவங்க 2-in-1 பர்பஸாவே பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இது மாதிரி கோழி எது மாதிரி வச்சிருக்கீங்க? அதாவது சேவல் வெடை எது மாதிரியான தரத்துல வச்சிருக்கீங்க? ஆனால் நம்மகிட்ட சேவல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ரகத்துலையும் இருக்கு. வெயிட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா சேவல் வந்து 5 to 6 கேஜி வரையும் நம்மகிட்ட சேவல் இருக்கு. அதை தான் போட்டு நான் ப்ரீட் பண்ணுறோம். பொட்டை வந்து பார்த்தீங்கன்னா 3 to 4 கிலோவில் வந்து ப்ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ மொத்தமா எத்தனை சேவல்கள் வெடைகள்? சேவல்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 50 சேவல் இருக்குங்க. வெடைன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 to 500 வெடை இருக்கும். ஓகே. எல்லா கலர்லயுமே எல்லா கலர்லயுமே நம்ம கிட்ட இருக்கு. ஓகே. மாசம் இப்போ நீங்க எத்தனை குஞ்சு உற்பத்தி பண்ணி? ஆனால் நம்ம மாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1200 குஞ்சு உற்பத்தி பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. அது இன்குபேட்டர் வச்சு பொறிக்கிறீங்களா? மெயினா வந்து இன்குபேட்டர் லாஜிஸ்டிக்கா பண்றதுனால, பல்கா பண்ணதுனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 1200 பண்றப்ப வந்து நீங்க இன்குபேட்டர்ல வச்சு பண்ணாதான் பிசினஸ்க்கு அது வந்து சக்சஸ் ஆகும். இல்லை அப்படின்னா சக்சஸ் ஆகாது. 1200ங்கிறது மந்த்லி ஒன்ஸா பண்ணுவீங்களா இல்ல வீக்லி ஒன்ஸ்? வீக்லி ஒன்ஸ். மந்த்லி ஒன்ஸ்ங்கிறது நம்ம 1200. வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 400 சிக்கு வந்து கேரண்டியே கிடைக்கும். ஓகே. இதுக்கு ப்ரூடிங்லாம் எது மாதிரி போட்டு நீங்க மெயின்டைன்? ஆனால் ப்ரூடிங் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஹீட்டர் வச்சு பண்ணிட்டோம். எல்லாம் பல்பு போடுவாங்க, நம்ம ஹீட்டர் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹீட்டர் போடுறதுனால என்ன பெனிஃபிட்? ஹீட்டர் போடுறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஒரு 15 நாள் மட்டும் தான் போடுவேன். இதனால வந்து போட மாட்டேன். ஏன்னா அந்த 15 நாளே வந்து அது அந்த மஞ்சக்கதை வந்து கரைஞ்சிடும். அந்த ஹீட்டர் கண்டினியூஸா எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால
ஆமா, உங்களுக்கு மஞ்சள் கரைஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஹீட் வந்து தேவையில்லை, இல்ல வெப்பம் தேவையில்லை அப்படின்னு வெப்பம் சொல்லுவாங்க. தேவையில்லை. ஆமா. ஓகே. இப்போ உங்ககிட்ட குஞ்சு, அதாவது குஞ்சு எடுத்துட்டு போய் அவங்க மீட் பர்பஸ்க்காக விற்கிறாங்க அப்படின்னா அவங்க எது மாதிரி ஃபீட் எல்லாம் போட்டா அவங்களுக்கு ஒரு சீக்கிரம் வெயிட் கெயின் வரும்? ஆனா இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா ஒன் டே சிக்கு ஒருத்தர் எடுக்கிறது அப்படின்னா ஒரு 45 to 16 days, இந்த 2 மாசம் வரையும் பாத்தீங்கன்னா கம்பெனி ஃபீடு தந்துக்கலாம். அதுக்கப்புறமேட்டு வந்து நாங்க வந்து மெட்டீரியல் வந்து ரா மெட்டீரியல் வச்சு நாங்களே வந்து ஒரு தீவனம் வந்து உற்பத்தி பண்ணியிருக்கோம். அதை வந்து போட்டாங்க அப்படின்னா அவங்க ஃபர்தரா வந்து கெயின் பண்ணிக்கலாம். ஸ்பெசிஃபிக்கா குஞ்சுகளுக்கு இது இல்ல, அது வந்து நீங்க நார்மலா 2 மந்த்துக்கு அப்புறம் நீங்க பேரண்ட் ஸ்டாக்கே அதை தரலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நல்ல நல்ல ரிசல்ட் இருக்கு. எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 130 to 40 நாள்ல வந்து எனக்கு 2.5 kg வந்திருக்கு அந்த ஃபீடு போடுறதுனால. ஆமா ஆமா, அது ஒண்ணும் இல்லை, அரிசி, கம்பு, மக்காச்சோளம், புண்ணாக்கு, தவிடு, சில ரா மெட்டீரியல் வந்து உள்ள இன்லோடிங் கலக்க வேண்டியதா இருக்கு. அது வந்து கலக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபீடும் வந்து நல்லா இன்டெக்ட் எடுத்துக்குது, கோழியோடைய டைட்டும் நல்லா இருக்கு, மீட்டுக்கு வந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன உற்பத்தி செலவு, அது கிலோ எவ்வளோ வருது? ஆனா கிலோ வந்து நம்ம காஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு 33 ரூபா வருங்கண்ணா. 33 ரூபா வந்து அடக்கு செலவு. ஆமா. இப்போ கஸ்டமர் உங்ககிட்ட எடுத்துட்டு போறவங்களுக்கு ஏதாவது டிசீஸ் வருதா, இல்ல அதுக்கு முன்னாடி நீங்க எப்படி பண்ணி கொடுக்குறீங்க அவங்களுக்கு குஞ்சு? ஆனா கஸ்டமர் எடுத்து போறப்போ வந்து ஏதாச்சும் டிசீஸ் வந்துச்சுன்னா ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிடுவோம், எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்கன்னு சொல்லிடுவோம். நம்மக்கிட்ட ப்ராப்பராக வந்து இன்ஜெக்ஷன் போட்டு தரோம்னால வந்து அந்த மாதிரி மார்டாலிட்டி ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்கு. அப்படி ஏதாச்சும் வந்து டிசீஸ் வந்தாலும் நம்ம அவங்க ஃபோன் மூலியமா அதை கன்வே பண்ணி தந்துடுறோம். நம்ம கஸ்டமருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தடுப்பூசி அட்டவணைன்ட்டு ஒரு சார்ட் தந்துருவோங்கன்னா அதில் 1 டேல வந்து நம்ம மெரக்ஸ் இன்ஜெக்ஷன் போட்டுறோம். அதுக்கப்புறம் 7ஆம் நாள் வந்து F1, 14ஆம் நாள் வந்து IBD, 21ஆம் நாள் IBD பூஸ்டர், 28ஆம் நாள் லசோட்டா, 35ஆம் நாள் ஃபவுல் பாக்ஸு, 45ல் வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் லசோட்டா தரோம். 60ஆம் நாள்லேருந்து 65ஆம் நாளுக்குள்ள RDVK இல்லைன்னா R2B இன்ஜெக்ஷன் வந்து நம்ம போட்டு தந்துடுறோம். இது இல்லாமல் வந்து அவங்க எவ்ரி 1 மந்த்துக்கு ஒரு டைம் வந்து அவங்க லசோட்டா விடுறது ரொம்ப நல்லது. அதுவும் இல்லாமல் அந்த லசோட்டா விடுறது அடுத்த 2 மாதம் கழிச்சு RDVK போடுறதும் ரொம்ப நல்லது. இதை அவங்க முறையாக ஃபாலோ பண்ணாங்கன்னா கோழிக்கு வந்து எந்த ஒரு இறப்பும் இல்லாமல் கோழி நீட்டாக வளர்ந்து வந்துடுங்க. அவங்க வந்து முழுசான வந்து ப்ராஃபிட் வந்து இதில் பார்த்துடலாம். இப்போ நீங்கள் வீடியோ எடுக்கிற டைம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து திருப்பூர்லேருந்து வந்தார், பெருமாநல்லூர்லேருந்து. அவருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 1 மந்த் சிக்கு உண்டான 28ஆம் நாளுக்கு உண்டான லசோட்டா வந்து நான் லைவ்லேயே உங்களுக்கு போட்டு காமிச்சேன். இப்படி தான் எல்லா கஸ்டமருக்கும் வந்து எல்லா சிக்ஸுக்கும் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் தடுப்பூசி வந்து போட்டு தந்துகிட்டு இருக்கோம். இப்போ எத்தனை நாள் குஞ்சுங்க, அதாவது நீங்க விற்கிறது அப்படின்னா எது மாதிரி வித்துட்டு இருக்கீங்க, எந்த ஸ்டேஜில் வித்துட்டு இருக்கீங்க? டே ஓல்ட்லேருந்து 3 மந்த் வரையும் வித்துக்கிட்டு இருக்குன்னா டே ஓல்டு 90 ரூபான்னு போகுது. அதே 15 நாள் சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 135 ரூபாய்க்கு போகுதுங்க. 1 மாத சிக்கு வந்து 180ன்னு போகுது. 45 நாள் சிக்கு வந்து 275ன்னு போகுது. 2 மாதம் சிக்கு வந்து 325ன்னு போகுது. 75 நாள் சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 400 ரூபாய்க்கு போகுது. 3 மாதங்கிறது 500 ரூபாய்க்கு போகுதுங்க. அதுக்கு மேலே போகிறது வந்து ஃபார் கேஜி கணக்கில் வந்து 600 ரூபான்னு தரேன். ஓகே. இப்போ எனக்கு 2 சந்தேகம் வருது. சொல்லுங்கண்ணா. இப்போ எல்லாருமே 120 ரூபா அந்த ரேஞ்சுக்கு விற்கும் போது நீங்க 90 ரூபா அப்படின்னு விற்கிறது வந்து குவாலிட்டி இல்லைன்ற மாதிரி நான் எடுத்துக்க முடியுமா, இல்லை 90 ரூபான்றது கரெக்டான ரேட்டா? 90 ரூபா இல்லை, நானே 130க்கு தந்தேன். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்கிட்ட பேலன்ஸ் கொஞ்சம் அதிகமாக உற்பத்தியும் பண்ணிட்டேன். எனக்கு உண்டான காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 ரூபாங்கிறது ஓகே அப்படின்னு தோணுது. நீங்கள் குவாலிட்டி வைஸ் பார்க்குறப்ப நீங்கள் எடுத்து வளர்த்திட்டு அந்த வெயிட் கெயின் வரப்போ உங்களுக்கே தெரியும் எந்த குவாலிட்டியில் இருக்குது அப்படின்ட்டு. இந்த 4 வருஷமாக நீங்கள் வந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அப்படி ஃபாலோ பண்ணனால தான் நீங்கள் ரிப்பீட் வந்து என்கிட்ட வந்து இந்த வீடியோ எடுக்கலாம் அப்படின்ட்டு கேட்டீங்க. அந்த குவாலிட்டி இதுக்கு வந்தால் நீங்களே வந்து சரிங்க போகலாம் அப்படின்ட்டு வரீங்க. அந்த குவாலிட்டி இல்லைங்கிற பட்சத்தில் வந்து உங்களுக்கு வந்து அங்கே போகவே வேணாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் தான் கிடைக்கும். அது இல்லாமல் வந்து ரேட்டுக்கும் குவாலிட்டிக்கும் வந்து டிஃப்ரெண்ட் வந்து இல்லை. ஏன்னா என்கிட்ட குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். உற்பத்தி அதிகமாக இருக்கனால நீங்கள் ரேட்டை வந்து டிரெக்ஷன் பண்ணிட்டேன். ஒரு சில வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீஸ் சிக்கன் தருவாங்க. 10 வாங்கினா 2ன்னு தராங்க, 10 வாங்கினா 1ன்னு தராங்க, 50 சிக்கு வாங்கினா 10 சிக்கு ஃப்ரீயாக தராங்க. நான் அதெல்லாம் கால்குலேட் பண்ணி ப்ரைஸ் வைஸே வந்து குறைச்சிட்டேன். ஆமாம், ரேட்டையே குறைச்சிட்டேன். அதுவும் இல்லாமல் என்கிட்ட ஃப்ரீ கிடையாது. ஆனால் சிக்கோடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும், ரேட்டும் வந்து ரீசனபிளான ரேட்டில் வந்து தந்துக்கிட்டு இருக்கேன். இப்போ கிலோ வந்து 600 ரூபா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, உயிர் எடைக்கு, அப்படி தானே? ஆமாண்ணா. 600 ரூபா அப்படிங்கும்போது உங்களுக்கு கட்டுப்படி ஆகுமா?
ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 1 டேலேருந்து 1 மந்த்து 2 மந்த்து 3 மந்த்துன்னு நான் தந்துகிட்டு இருக்கேன். அதெல்லாம் விற்றது போக ஒரு 10 சிக்கு 20 சிக்கு வந்து தேக்கமாகுது, பெண்டிங் ஆகுது அப்படின்னா அதையெல்லாம் வந்து நான் வளர்த்தி அந்த 1 கேஜிக்கு மேலே வரப்ப அதை விற்கிறப்ப 600 எனக்கு ரீசனபிளாக தான் இருக்குது. ஒன்றும் தப்பு கிடையாது. 600 நல்ல ரேட்டு தான். இப்போ ஒரு பண்ணையாளர் வந்து உங்ககிட்ட குஞ்சு வாங்க விருப்பப்படுறாங்க. சரிங்கண்ணா. அவங்க பண்ணை முறையில் அமைக்கிறதுனால அவங்களுக்கு வந்து பொட்டைகள் வந்து அதிக தேவை இருக்கும், சேவல் வந்து கம்மியா இருந்தாவே போதும். அப்படிங்கும்போது நீங்க அதை பிரிச்சு கொடுப்பீங்களா? ஆனால் 1 மந்த்து சிக்கெல்லாம் தெரியுது. எப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மந்த்துக்கு மேலே அவங்க கேட்டாங்க அப்படின்னா அப்படி பிரித்து தரத்துக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. சில வந்து பொட்டையை வந்து கம்மியாக கேட்குறாங்க, சில வந்து சேவல் தான் அதிகமாக கேட்குறாங்க. அப்படி சேவல் கேட்குறப்ப வந்து நம்ம பிரித்து தந்துடலாங்க. நம்ம 2 மாதத்துக்கு மேலே இருக்க சிக்கு வந்து பிரித்து தரலாம். இப்போ எப்படி உங்களை காண்டாக்ட் பண்றது, எப்படி புக் பண்றது, நீங்க எப்படி டிரான்ஸ்போர்ட் பண்ணுவீங்க? ஆனால் டிரான்ஸ்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளது வந்து பஸ்ஸாக ட்ரெயின் போயிட்டு இருக்குங்க ஓவரால் இந்தியா. அதே வந்து உங்களுக்கு சிக்கி வேணும் அப்படின்னா என்னோட கான்டாக்ட் நம்பர் தரேன், அதில் வந்து கால் பண்ணுங்கள். அதில் கால் பண்ணி நீங்கள் பேசுகிறப்ப வந்து புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் அட்வான்ஸ் புக்கிங் போட்டு புக் பண்ணி வச்சுக்கோங்க. வித்தின் 10 டேஸில் வந்து உங்களுக்கு சிக்கி டெலிவரி. ஓகே ஜீவா, உங்க கான்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துட்றேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கான்டாக்ட் பண்ணி உங்களை கேட்பாங்க. கேட்குறவங்களுக்கு நல்ல தரமான பொருளை கொடுத்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க. நன்றி, வணக்கம். சரிங்கண்ணா, நன்றி, தேங்க்யூண்ணா. நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் உங்கள் நண்பர்களிடத்தில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்களை ஊக்கப்படுத்துறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.